ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்கணும்னா ப்ராப்ளம் டிக்கெட்னா என்ன, அது எப்படி கிரியேட் ஆகும், ப்ராக்டிவ் ப்ராப்ளம்னா என்ன, ரியாக்டிவ் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் வந்து ரெண்டு டைப்பாக கிரியேட் பண்ணுவாங்க. ஒன்று ப்ராக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட்டு, இன்னொன்று ரியாக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட்டு. இப்போ நான் காமிக்கிறது வந்து ரியாக்டிவ். ஸோ ரியாக்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கொடுக்கறது, அதுக்கு பேர் ரியாக்டிவ் ப்ராப்ளம். ப்ராக்டிவ் ப்ராப்ளம்னா என்னன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஷ்யூ வரும், அப்போ அதுக்கு முன்னாடியே ப்ரீகாஷனா நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே அந்த இஷ்யூ வராம தடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணும். அதுக்கு பேரு ப்ராக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட். ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு நம்ம ஆர்சிஐ சப்மிட் பண்றதுக்கு பேரு ரியாக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட். இப்போ நான் வந்து ஒரு ரியாக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட் பத்தி காமிக்கிறேன். ஸோ ஒரு S1 ரியாக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட் எப்படி வரும் அப்படின்னா S1 இன்சிடென்ட்ல வரும். போன செஷன்ல சொன்னேன் இல்லையா, S1 என்ன P1 என்ன. ஸோ ப்ரியாரிட்டி 1 சிவியாரிட்டி 1 கேஸ்ல வந்து நம்ம வந்து ஆர்சிஐ சப்மிட் பண்ணணும், ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணி ஆர்சிஐ சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ S1 வர்றப்ப இந்த மாதிரி கேஸ் அந்த டிக்கெட்லேயே வந்து S1 ஹைன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்றப்ப நமக்கு ஆப்ஷன் கேட்கும், ஆர்சிஐ ரெக்கார்டான்னு கேட்கும். ஸோ ஆர்சிஐ ரெக்கார்டு S1 டிக்கெட்டுக்கு ஆர்சிஐ மேண்டட்ரி. அது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனியை பொறுத்து. பட் மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து S1 கேஸ் வந்து ஆர்சிஐ வந்து மேண்டட்ரி, P1 S1க்கு. ஸோ ஆர்சிஐ வந்து நம்ம S1 கொடுத்துட்டு நம்ம இந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். டிக்கெட்டை க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் வந்து கிரியேட் ஆகும். அந்த இன்சிடென்ட்லயே வந்து கீழே ப்ராப்ளம் இருக்கும், அந்த இடத்த போய் பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் ஆகும். PRM இருக்கும், ப்ராப்ளம் டிக்கெட் வந்து PRMனு ஆரம்பிக்கும். அந்த ப்ராப்ளம் டிக்கெட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் டிக்கெட் இருக்குது. சரி, ரெண்டு டைப் ஆஃப் ஆர்சிஐ கொடுக்கணும். ஒன்று இன்ட்ரீம் ஆர்சிஐ கொடுக்கணும், இன்னொன்று ஃபைனல் ஆர்சிஐ கொடுக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட். ப்ராப்ளம் டிக்கெட் எதுக்கு வரும், ஒரு இஷ்யூ வந்து ரீஅக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ESXi வந்து டவுன் ஆயிடுச்சு, இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு, அடுத்த வாரத்தில் மெகன் டவுன் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப அதுக்கு பேர் ரீஅக்கோர். அந்த இஷ்யூ வந்து மறுபடியும் உருவாயிருச்சு, அப்ப அதுக்கு நம்ம ப்ராப்ளம் டிக்கெட் சப்மிட் பண்ணணும். தட் இஸ் கால்டு ரியாக்டிவ் ப்ராப்ளம். ஒரு இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம். இப்போ நான் காமிக்கிறது ரியாக்டிவ் ப்ராப்ளம் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் டிக்கெட்ல வந்துட்டு நம்ம என்னன்னா ஆர்சிஐ சப்மிட் பண்ணணும். ஆர்சி அப்படின்னா ரூட் காஸ் அனாலிசிஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஆர்சி அப்படிங்கிறது ப்ராப்ளம் டிக்கெட்ல சப்மிட் பண்ணணும், அதுக்கு பேர் ரூட் காஸ் அனாலிசிஸ். சரிங்களா? ஆர்சிஐ வந்து தனியாக கிரியேட் ஆகாது, ப்ராப்ளம் டிக்கெட்டோட அட்டாச் தான் ஆர்சிஐ வரும். நல்லா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து நீங்க இந்த இடத்துல ஆர்சிஐ ரெக்கார்டு இடத்துல எஸ் கொடுத்துட்டீங்கன்னா கீழே ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் டிக்கெட் வந்துட்டு கேட்கும், என்ன ப்ராப்ளம் டிக்கெட் அப்படின்னு, ப்ரோஆக்டிவா ரியாக்டிவான்னு கேட்கும். ஒரு நிமிஷம் அதை கூட காமிக்கிறேன். இருக்கு இல்லையா, ப்ரோஆக்டிவா ரியாக்டிவா அல்லது S1 RCAவான்னு கேட்கும். நம்ம பண்றது S1 RCA. ப்ராப்ளம் டைப்ல பாருங்க, S1 RCA. ப்ராப்ளம் டிக்கெட்ல S1 RCA கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, இதுல ஆர்சிஐல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த இந்த S1 இஷ்யூ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா மல்டிபிள் VM அலர்ட், மல்டிபிள் டவுன் அலர்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல மல்டிபிள் VM வந்து டவுன் ஆயிடுச்சு. சரிங்களா? அது ESXi செக் பண்ணதுல ESXiயோட மதர் போர்டு வந்து ஃபெயிலியர். அதுக்கு தான் அந்த ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் டிக்கெட்ல ஆர்சிஐ போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரீம் ஆர்சிஐ வந்து நம்ம கொடுக்கணும். இன்ட்ரீம் ஆர்சிஐ அப்படிங்கிறது உடனே கொடுக்கக்கூடிய ஆர்சிஐ. அந்த இஷ்யூ நடந்த உடனேமே நம்ம சப்மிட் பண்றது இன்ட்ரீம் ஆர்சிஐ. இந்த இன்ட்ரீம் ஆர்சிஐல பாத்தீங்கன்னா ஸோ இம்பாக்ட் S1 ஆர்சிஐ டைப் இன்ட்ரீம் ஆர்சிஐ. பேரண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் டிக்கெட் தான் பேரண்ட் ப்ராப்ளம். சரிங்களா? அப்சர்வேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்சர்வேஷன்ல ரிசீவ்ட் downloads in the monitoring for multiple VM and ESXi. மானிட்டரிங் டூல்ல மல்டிபிள் VM ESXi ஹோஸ்டோட இது பார்க்குறோம். We have logged into the vCenter, multiple ESXi host rebooted. Check those VMs, found HA restarted the VM to another host. அந்த ESXi down obviously HA restart பண்ணும், அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். Then VMs up and running. Observation, immediate action. Logged into the Cisco uses
கேவிஎம் கன்சோல். ஸோ கேவிஎம் கன்சோல்னா எப்படி ஹெச்பி ஐஎல்ஓவோ எப்படி டெல் ஐடிராக்கோ அதே மாதிரி சிஸ்கோக்கு கேவிஎம் கன்சோல். Login the Cisco uses KVM console. ESXi was rebooted and back online. Some VMs are not accessible, which are the rebooted. சில VM வந்து not accessible இருந்துச்சு. VM reboot பண்ணா அந்த VM accessible ஆயிருச்சு. Analysis and rootcastல ESXi was rebooted. We are analyzing the logs and also we have logged the case with the hardware and the VM runner. இதுல வந்து நம்ம வந்து கன்க்ளூஷன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த இன்ட்ரிமாசி வந்து இன்சிடென்ட் நடந்த உடனே நம்ம சப்மிட் பண்றது. லைக் இன்சிடென்ட் வந்து நடந்த ஒரு 1 ஹவருக்குள்ள சப்மிட் பண்ணணும். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்ட்ரிமாசில நம்ம கன்க்ளூஷன் கொடுக்க மாட்டோம். தென் அந்த ஆர்சியை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணா, யார் ரிவ்யூ பண்றா, யார் அப்ரூவ் பண்றா அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணோம்னா நம்ம ரிவ்யூ பண்ணுவார். ஒருத்தர் வந்து ரிவ்யூ பண்ணுவாரு, நம்ம மேனேஜர். அதுக்கடுத்து இன்னொரு மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்ணுவாரு. அதுக்கடுத்து அந்த ஆர்சியை வந்து கஸ்டமருக்கு போகும் அல்லது அந்த கிளைண்ட்டுக்கு போகும். ஓகே, ஸோ நீங்க வந்து இன்ட்ரிமாசியை விட்டுருங்க. இன்ட்ரிமாசியை வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஃபைனல் ஆர்சியை மட்டும் நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் வந்து ஆர்சி சப்மிட் பண்ணும், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்சியில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா எலாபரேட் பண்ணி நம்ம சொல்லணும் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெச்ஏ வந்து ESXi டவுன் ஆச்சு. ESXi டவுன் ஆனதுனால ஹெச்ஏ ரீஸ்டார்ட் எடுத்த விஎம். ஹெச்ஏ வந்து விஎம் ரீஸ்டார்ட் பண்ணிருச்சு. தென் விர்ச்சுவல் மிஷின்லாம் அக்சசிபிளா இருந்துச்சு. இமீடியட் ஆக்ஷன் டேக்கன். ஸோ இமீடியட் ஆக்ஷன் என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு இமீடியட்டா வந்து நம்ம அதில் செக் பண்ணி பார்த்தோம். ரூட் காஸ் அனாலிசிஸ் பாருங்க. As per the initial log analysis, we observed issue with hardware. We have logged the case with OEM vendor. OEM vendor na Cisco da vendor idla. Further analysis. On further log analysis done by OEM vendor, issue with motherboard, which need to be replaced and fix the issue. Third point, we replace the faulty, adu motherboard replace பண்ணிட்டோம். Conclusion, replace the faulty part to fix the issue. இதான் conclusion. இதான் RCA. சரிங்களா? இந்த RCA நீங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ரிவ்யூவர் நம்ம மேனேஜர் ரிவ்யூவர், அப்ரூவர் நம்ம அதுக்கு மேல உள்ள மேனேஜர் வந்து அப்ரூவர். அவங்க ரிவ்யூ அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தென் இந்த ஆர்சிஏ வந்து எங்க போகும் அப்படின்னா டைரக்டா கிளையண்ட்டுக்கு போகும் அல்லது கஸ்டமருக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு இஷ்யூனாலும் தான், ஒரு விஎம் டவுன்னாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ESXi டவுன் இந்த ஆர்சிஏ கொடுக்கணும். இப்போ ஒரு விஎம் டவுன், விஎம் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணல. அதனால விஎம் டூல் அப்படின்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். இது ஆர்சிஏ சப்மிட் பண்றது வந்து நீங்க பண்ண L2 எல்லாம் பண்ண மாட்டாங்க, L1 L2 பண்ண மாட்டாங்க. L3 L4 டீம் லீடு SME இவங்க தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அனலைஸ் பண்ணணும், அந்த இஷ்யூ எதுக்காக வந்துச்சு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும், இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டேட்டா, எதனால இந்த இஷ்யூ வந்து சொல்றதுக்காக ஒரு டேட்டா இது. சரிங்களா? ஸோ இன்னொரு ஆர்சியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. இந்த ஆர்சி என்னன்னா we received download VM and ESXi. We have logged vCenter showing not responding state. vCenter login பண்ணோம், ESX not responding state இருந்துச்சு. Checked all the VMs. HA restarted the VM to another host. VM up பண்றீங்க. Immediate action, உடனே என்ன ஆக்ஷன் எடுத்த? Login the Cisco UCS ESXi host KVM console. We go to the ESXi hung state. Initiate எடுத்த ESXi reset. ESXi வந்து ஹங்ல இருந்தது. சரிங்களா? ரீசெட் பண்ணியாச்சு. போஸ்ட் ரீபூட் host connected in vCenter. Okay. Then root cause analysis. Root cause analysis என்னன்னா logged into the console. ESXi ஓட firmware வந்து அவுட்டேட்டடா இருந்துச்சு. As per the vendor analysis, due to firmware, ESXi went to hung state. Root cause, the root cause of the server went to hung state due to old firmware. Need to update the latest stable firmware version. அவ்வளவுதான். ஸோ எந்த ரீசனுக்காக அது டவுன் ஆச்சோ அந்த ரீசன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அது ஃபால்ட்டி ஹார்ட்வேரா, ஃபார் எக்ஸாம்பிள் டிம்னால இது இஷ்யூவா,
அல்லது மதர் போர்னால இஷ்யூவா அல்லது ஏதாவது ஃபிம்மர்னால இஷ்யூவா அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஆர்சி சப்மிட் பண்ணிட்டு அது அவங்களுக்கு போயிடும். இதுதான் வந்து ப்ராப்ளம் டிக்கெட். ஓகே கேஸ், யாரும் டவுட் இருந்தா கேளுங்க. ப்ராப்ளம் டிக்கெட்ல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இதை நம்ம, அல்லது ப்ராப்ளம் டிக்கெட்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆனா இதை நீங்க என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிஸ்கோ சொல்லுங்க. யூசிஎஸ் சிஸ்கோ யூசிஎஸ்னா என்னதுன்னா? சிஸ்கோ யூசிஎஸ்க்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, யூசிஎஸ் மேனேஜர் ஏவிஎம் மல்டிபிள் ஏவிஎம் தான் மல்டி ஏவிஎம் தான் ஞாபகம் இருக்கேன். எஸ் மல்டிபிள் சேசஸ் வந்து மேனேஜ் பண்ற சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜர் யூஸ் பண்ணுவோம். கேவிஎம் அப்படிங்கிறது ரிமோட் கன்சோல். நம்ம எப்படி ஐஎல்ஓல ரிமோட் கன்சோல் எடுக்கிறோம், ஆமா ஆமா. அதே மாதிரி சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜர்ல ரிமோட் கன்சோல் எடுக்கிறது, அதான் கேவிஎம். கீபோர்டு வீடியோ மானிட்டர், அதுக்கு பேர் ஃபுல் ஃபார்ம். அந்த ரிமோட் கன்சோல் நேம் வந்து கேவிஎம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நிறைய எதோ பண்றாங்கன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். L2க்குள்ள அந்த வேலை கிடையவே கிடையாது. இதை இன்டர்வியூலயே ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்னா என்ன. S1 கேஸ் ரைஸ் ஆனா ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் கொடுப்போம். அந்த ப்ராப்ளம் டிக்கெட் வந்து 2 ஆர்சி சப்மிட் பண்ணுவோம். ப்ராப்ளம் டிக்கெட் 2 இருக்குது. ஒன்று ரியாக்டிவ் ப்ராப்ளம், இன்னொன்று ப்ராக்டிவ் ப்ராப்ளம். ப்ராக்டிவ்னா நம்ம இஷ்யூ வரதுக்கு முன்னாடி பண்றது, ரியாக்டிவ்னா இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் பண்றது. அவ்வளவுதான் வித்தியாசம். ப்ராக்டிவ் ப்ராப்ளத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து உங்க டேட்டா ஸ்டோர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ஆயிடுச்சு. அதுல எனக்கு வந்து டேட்டா ஸ்டோர்ல வந்து கெப்பாசிட்டியே கிடையாது. அதை விமோஷன் பண்ண முடியல, ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றேன். ப்ராக்டிவ் டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த டேட்டா ஸ்டோர்ல 90% யூசேஜ் ஆயிடுச்சு, எஸ்டிமேஷன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்ல. ஸோ அதனால கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும், அந்த டேட்டா ஸ்டோருக்கு கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட் ஆனா கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி இது ஒரு சினாரியோ சொல்றேன் நான். சரிங்களா? ஓகே. வேற